பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைய கண்டென்ட் ஃபுல்லாவே நம்ம பாண்டியனோட பர்த்டேவோட செலிப்ரேஷன் தாங்க. நம்ம பாண்டியன் வீட்டுக்குள்ள வந்த உடனே வெடியெல்லாம் வெடிச்சு சும்மா பயங்கரமா பாண்டியனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாருமே சொல்றாங்க. டக்குன்னு நம்ம பாண்டியன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கோவம் படுறாப்புல, "என்னடா வீட்டுக்குள்ளாரே வெடியெல்லாம் வெடிச்சுக்கிட்டு எதுக்குடா இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபேஸ மாத்தி சிரிக்க ஆரம்பிச்சர்றாரு. ஒரு ஷாக்கிங்கா அப்படியே பண்ணியிருக்கிறாப்லயாட்டுக்கு ஒரு ஃபன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வெட்டுங்க அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. எல்லாருமே பாண்டியன் கிட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. நான்லாம் என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் கேக்கே வெட்டுனதில்ல. நான் எதுக்காக வெட்டணும்? நான்லாம் வெட்டல. பேசாம நீங்களே வெட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா 3 மருமகளும் நீங்க தான் கேக்க வெட்டியாகணும் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேக்கும் வெட்டுறாங்க. கேக் வெட்டி நம்ம பாண்டியன் எல்லாருக்குமே ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மீனா, ராஜி, தங்கமேல் இவங்க எல்லாருமே வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து நம்ம பாண்டியன் கிட்ட குடுக்குறாங்க. பாண்டியனுக்கு சூப்பரா ஒரு ரெட் கலர்ல கலர் ட்ரெஸ் எடுத்து குடுக்குறாங்க. அதே மாதிரி கோமதிக்கும் ஒரு புடவை எடுத்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாண்டியனுக்கு கலர் ட்ரெஸ் எடுத்து குடுத்துருக்காப்ல இல்லையா? ஸோ இவர்லாம் இந்த கலர போட மாட்டாரே அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் இல்ல நான் எடுத்து குடுத்தா போடுவாரு. அப்படின்னு 3 மருமகளும் சொல்ல, அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி 2 பேருமே போயிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு புது ட்ரெஸ்ல வராங்க. நம்ம பாண்டியன் நம்ம எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தோட போய் ரொம்ப நாள் ஆகுது. வாங்க கோயிலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. உடனே ஆட்டோ வர வைக்கிறாங்க. ஒரு ஆட்டோல எப்படி எல்லாரும் போறது அப்படிங்கும்போது, "நீங்க பைக்ல போங்க அம்மாவ கூட்டிக்கிட்டு" அப்படின்னு பாண்டியனையும், கோமதியும் பைக்ல அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேருமே சந்தோஷமா கோயிலுக்கு கிளம்புறாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.